الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا. அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் காலங்களை படைத்து நாட்களை படைத்து சூரிய சந்திரனை படைத்து இரவு பகலை அல்லாஹ் படைத்து காலங்களில் சில காலங்களை விட மாதங்களில் சில மாதங்களை விட அல்லாஹு தஆலா கண்ணியமாக உயர்வாக மகிமையாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். அந்த அடிப்படையில் கண்ணியமானவர்களே, அல் குர்ஆன் 4 மாதங்கள் புனிதமான மாதம் என்று அல்லாஹ்வினால் குர்ஆனில் கூறப்பட்ட முஹர்ரமுடைய மாதம் புனிதமான 4 மாதங்களில் ஒரு மாதமாகிய முஹர்ரமுடைய மாதத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஹர்ரம் என்று சொல்லக்கூடிய மாதம் சாதாரணமான ஒரு மாதம் கிடையாது. அது அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட ஒரு மாதமாக இருந்தாலும் ஏனைய மாதங்களையும் நாட்களையும் காலங்களையும் அல்லாஹ் படைத்திருந்தாலும் கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஹர்ரம் உடைய மாதத்துக்கு தனி சிறப்புகளை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். இஸ்லாமிய வருடம் ஆரம்பிக்கப்படக்கூடிய மாதமாக முஹர்ரமுடைய மாதம் காணப்படுகிறது. புனிதமான 4 மாதங்கள் துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், அதற்கு பின்னால் 7வது மாதம், இன்னும் 6 மாதங்களுக்கு பின்னால் நாம் இன்னும் ஒரு புனிதமான மாதத்தை சந்திக்க இருக்கின்றோம். அதுதான் ரஜப் என்று சொல்லப்படக்கூடிய மாதம். இந்த 4 புனிதமான மாதங்களில் மிக சிறந்த மாதம், மிக கண்ணியமான மாதம், மிகவும் நாம் மதிக்க வேண்டிய சிறப்புப்படுத்த வேண்டிய மாதம் தான் முஹர்ரமுடைய மாதம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, ரமலானுக்கு பின்னால் யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும் என்பதற்காக ஒரு மனிதன் உலகத்தில் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு வணக்கம் தான் நோன்பு என்று சொல்லப்படக்கூடிய வணக்கம். நோன்பு என்று சொல்லக்கூடிய வணக்கம் அது மிகவும் அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு வணக்கமாக இருக்கிறது. ஒரு மனிதனுடைய மன தூய்மை, ஒரு மனிதர் நோன்பு நோட்டிருக்கிறாரா இல்லையா என்பதை அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு மறைவாக மிக இக்லாஸாக மன தூய்மையோடு செய்யப்படக்கூடிய ஒரு வணக்கம் தான் நோன்பு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ரமலானுடைய மாதம் முழுக்க நாங்கள் நோன்பு நோக்குகின்றோம், கடமையாக்கப்பட்ட நோன்பை நோக்குகின்றோம், ரமலான் அல்லாம வேறு எந்த நாட்களில், எந்த காலங்களில், எந்த மாதங்களில் நோன்பு நோட்பது சிறந்தது, ஏற்றமானது என்று கேட்டபோது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்தில் முஹர்ரமுடைய மாதத்துக்கு ஜாஹிலியா காலத்திலிருந்து முஹர்ரம் என்றுதான் பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. முஹர்ரம் என்றால் புனிதமான மாதம். நாங்கள் அல்லாஹ்வுடைய மாளிகை காபத்துல்லாவுக்கு ஹரம் என்று சொல்கிறோம். ஹரம் என்றால் புனிதமான இடம். மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்கிறோம், புனிதமான பள்ளிவாசல். இந்த மாதத்துக்கு ஜாஹிலியா காலத்திலிருந்து, உலகம் படைக்கப்பட்ட நாட்களிலிருந்து இந்த மாதத்துக்கு முஹர்ரம் என்றுதான் பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், நீங்கள் நோன்பு நோட்பதற்கு, நஃபிலான நோன்புகளை மிக அதிகமாக நோற்று அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு ஆக சிறந்த மாதம் ஷஹ்ருல்லாஹ். முஹர்ரமுடைய மாதத்துக்கு நபி அவங்க வச்ச பேர் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய மாதம். அல்லாஹ்வுடைய மாதம். அல்லதி ததுஊனஹு அல் முஹர்ரம். சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, நீங்க தான் அந்த மாதத்துக்கு முஹர்ரம் என்று சொல்றீங்க, நான் சொல்றேன் இது அல்லாஹ்வுடைய மாதம். குர்ஆனுக்கு நாங்க சொல்றோம் அல்லாஹ்வுடைய கலாம். ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை சொல்கிற போது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்கிறோம்.
பைத்துல்லா அல்லாஹ்வுடைய வீடு என்று காபத்துல்லாவை நாங்கள் சொல்கிறோம். அதே போன்று கண்ணியமானவர்களே, உலகத்தில் எந்த மாதத்துக்கும் எந்த ஒரு மாதத்தையும் அல்லாஹ்வோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தப்படுத்தி பேசவில்லை. ரமலான் என்று சொல்லக்கூடிய மாதம் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ரமலானை அல்லாஹ்வும் ஷஹ்ருல்லா என்று சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொல்லவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 12 மாதங்களில் முஹர்ரமுடைய மாதத்தை மாத்திரமே ஷஹ்ருல்லா அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இந்த மாதம் மிகவும் மதிக்கப்பட்ட ஒரு மாதமாக இருக்கிறது. ஜாஹிலியா காலத்திலே தன்னுடைய தந்தையை கொலை செய்த, ஷிர்க்குக்கு அடுத்ததாக பெரிய பாவம் கொலை. ஒரு வாப்பாவை கொலை செஞ்சா ஒரு மகனால தாங்க இயலாது. பழி எடுக்கணும், பழிக்கு பழி எடுக்கணும் என்று துடிச்சு கொண்டிருப்பாரு. ஜாஹிலியா காலத்தில் பழி எடுக்கக்கூடியவங்க, பழிக்கு பழி எடுக்கக்கூடியவங்க தான் அதிகமாக வாழ்ந்தாங்க. அந்த ஜாஹிலியா காலத்துல கூட முஹர்ரமுடைய மாதத்துல யாரும் யாருக்கும் அநியாயம் செய்தது கிடையாது. அநியாயம் செய்தவர்களையும் தந்தையை கொலை செய்தவர்களையும் இந்த முஹர்ரமுடைய மாதத்திலே மன்னித்திருக்கிறார்கள். என்ன காரணம் என்ற கண்ணியமானவர்களே, மிக குறிப்பாக அல்லாஹ் உலகத்திலே அல்லாஹ் விரும்பாத ஒன்றுதான் அநியாயம். 2 விடயங்கள். ஒரு விடயம் குர்ஆன் பேசுது, அல்லாஹ் செய்யக்கூடிய அமல். பொதுவாக மனிதர்கள் தான் அமல் செய்ய வேண்டும், மனிதர்கள் தான் தொழ வேண்டும், மனிதர்கள் தான் நோன்பு பிடிக்க வேண்டும், மனிதர்கள் தான் ஹஜ் செய்ய வேண்டும், மனிதர்கள் தான் ஜகாத்து கொடுக்க வேண்டும், மனிதர்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும். ஸலவாத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், ஸலவாத் என்று சொல்லக்கூடிய அமல நானும் செஞ்சு வாரேன். அல்லாஹ்வுக்கு நாம் அமல் செய்ய வேண்டியவர்கள், அல்லாஹ் அமல் செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அல்லாஹ் மஅபூத், அவன் எஜமான், நாம் அடிமைகள். ஆனா அல்லாஹ் சொல்றான், ஸலவாத்தின் மகிமையை, நபி அவர்களை புகழ்வதின் கண்ணியத்தை, மகிமையை, சிறப்பை அல்லாஹ் உணர்த்துகின்ற போது குர்ஆனில் என்ன சொல்கிறான்? இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. மலக்குமார்களுக்கும் மார்க்கம் கிடையாது, அல்லாஹ்வுக்கும் மார்க்கம் கிடையாது. மார்க்கம் மனிதர்களுக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சொல்றான், நிச்சயமாக நான் அல்லாஹ் நபி அவர்கள் மீது ஸலவாத்து சொல்கிறான், நான் நபியின் மீது ஸலவாத்து சொல்கிறேன், எனவே நீங்களும் ஸலவாத்து சொல்லுங்கள். ஸலவாத்தின் மகிமை, ஸலவாத்தின் சிறப்பு, ஸலவாத்து நாம் சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் எப்படி தூண்டான்? நானும் ஸலவாத்து சொல்றேன், நபியின் மீது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் என்று நான் ஸலவாத்து சொல்கிறேன், நீங்களும் ஸலவாத்து சொல்லுங்கள் என்று ஸலவாத்தை அல்லாஹ் தன் மீது கட்டாயப்படுத்தி, நானும் சொல்கிறேன் நீங்களும் சொல்லுங்கள் என்று ஒரு நல்ல விடயத்தை அல்லாஹ் தூண்டுகிறான். அதே போல கண்ணியமானவர்களே, ஹராம் ஹலால் மனிதர்களுக்கு தான். ஹராம் ஹலால் மனிதர்களுக்கு, அல்லாஹ்வுக்கு ஹராம் என்ற ஒன்று கிடையாது. ஃபஆலுல் லிமா யுரீத், நினைத்ததை செய்பவன், நாடுவதை செய்யக்கூடியவன், நாடுவதை அவன் செய்வான். ஒரு பாவியை மன்னித்து சுவர்க்கத்துக்கும் அவனால் அனுப்பலாம், நன்மை செய்தவரை தண்டித்து நரகத்துக்கும் அனுப்பலாம். யாரும் தட்டி கேட்க முடியாது. அல்லாஹ்வை யாராலும் தட்டி கேட்க முடியாது. அல்லாஹ்வுக்கு முன்னால் மறுமையில் யாருக்கும் பேச முடியாது. அல்லாஹ் யாருக்கு அனுமதி கொடுப்பானோ, நபிமார்கள், அதிலும் குறிப்பாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அல்லாஹ்வுடைய அனுமதியை பெற்றுத்தான் மறுமையில் அல்லாஹ்வோடு பேசுவார்கள். நினைத்ததை செய்பவன் அல்லாஹ், அவனுக்கு ஹராம் ஹலால் கிடையாது. ஆனா கண்ணியமானவர்களே, அந்த அல்லாஹ் சொல்றான், அந்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சொல்றான், இன்னி ஹர்ரம்து ظுல்ம அலா நஃப்ஸி, நான் அநியாயம் செய்கிறது, மனிதர்களுக்கு நான் அநியாயம் செய்கிறது, அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுக்கு நான் அநியாயம் செய்யறத நான் ஹராமாக ஆக்கியிருக்கிறேன். ஸலவாத்தை பற்றி சொல்கிற போது என்ன சொல்கிறான்? நான் ஸலவாத்து என்ற அமலை செய்கிறேன், நீங்கள் செய்யுங்கள். ஆனால் அநியாயம் என்றது பாரதூரமானது. உலகத்திலே ஒரு மனிதன் செய்கின்ற பாவங்களில் மிகப்பெரிய பாவம் அநியாயம்.
அதனாலதான் அல்லாஹு தஆலா ஷிர்க்குக்கு இணை வைப்பதற்கு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய பேர் என்ன தெரியுமா? துல்ம், அநியாயம். இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். அல்லாஹ்வுக்கு விருப்பமில்லாத ஒன்றுதான் இணை வைக்கிறது. இணை வைப்பதற்கு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய இன்னொரு பேர் அநியாயம். அந்த ரப்பு சொல்றான், எனக்கு ஹராம் ஹலால் ஒன்றுமே கிடையாது, நான் நினைத்ததை செய்யறேன். ஆனா இன்னி ஹர்ரம்து துல்ம அலா நஃப்ஸி, அநியாயத்தை என் மீது நான் ஹராமாக ஆக்கியிருக்கிறேன். ஃபலா தவாலமு வஜஅல்துஹு பைனக்கும் முஹர்ரமா. மனிதர்களே, உங்களுக்கும் நான் அநியாயத்தை ஹராமாக ஆக்கியிருக்கிறேன். ஃபலா தவாலமு, உங்களில் ஒருவர் இன்னும் ஒருவருக்கு, ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது என்று அநியாயத்தை என் மீதே நான் தடையாக ஹராமாக ஆக்கி வைத்திருக்கிறேன் என்று அநியாயத்துடைய பாரதூரத்தை அல்லாஹு தஆலா ஹதீஸுல் குதுஸியிலே குறிப்பிட்டார். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த முஹர்ரமுடைய மாதத்திலே நாம் பெற வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்னவென்றால், குறிப்பாக இந்த மாதத்திலே நாங்கள் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். யாருக்கும் விசேஷமாக எப்போதும் நாம் அநியாயம் செய்யக்கூடாது. இந்த மாதத்தில் விசேஷமாக யாருக்கும் அநியாயம் செய்துவிடக் கூடாது. உலகத்திலே அநியாயம் செய்த 2 கூட்டத்தார்களை, ஃபிரௌனுடைய கூட்டத்தை மாத்திரமல்ல, அநியாயம் செய்த, ரசூல்மார்களுக்கு அநியாயம் செய்த, முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்த, நபிமார்களை ரசூல்மார்களை பரிகாசம் செய்த அநியாயக்காரர்கள் 2 சாரார்களை அல்லாஹ் இந்த மாதத்திலே அளித்திருக்கிறான். புனிதமான மாதம், அல்லாஹ் விரும்பக்கூடிய மாதம், கண்ணியமான மாதம். ஆனா இந்த மாதத்துல தான் 2 சாரார்கள் அல்லாஹ் அளிச்சிருக்கிறான். குர்ஆன் பேசக்கூடிய அழிவு, 2 அழிவையும் குர்ஆன் பேசுகிறது. முதலாவது, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் வாழ்ந்த அந்த சமூகம், 950 வருட காலங்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சமூகத்தை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்துக் கொண்டிருந்தார்கள், இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை 950 வருடத்தில் வெறுமனே 85 பேர்கள் தான் ஏற்றுக்கொண்டார்கள். 85 பேர்கள். ஒரு வருடத்துக்கு கூட ஒருவர் கூட நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிராசையாகவில்லை, பலகீனமாகவில்லை. சமூகத்துக்கு செய்வதை நான் செய்வேன், அல்லாஹ்வுக்காக செய்வதை நான் செய்து கொண்டே இருப்பேன். மாற்றம் வரவில்லையே, மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையே, மக்கள் என்னை நம்பவில்லையே, மக்கள் என்னை பாராட்டவில்லையே என்பதற்காக செய்கின்ற பணியை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் விடவில்லை. அதுதான் அங்கு பெறக்கூடிய முக்கியமான பாடம். அதனால் அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு காலம் வாழ்ந்தார்கள் என்ற கருத்தை குர்ஆனிலே பேசியிருக்கிறார். மகன் கூட அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, மனைவி கூட அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அந்த காலத்திலே வாழ்ந்த 85 பேர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இப்போது அல்லாஹு தஆலா இறுதியாக நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையுடைய கடைசி கட்டத்தை, மரணத்தை நெருங்கக்கூடிய கட்டத்தை அவர்கள் அடைகிறார்கள். அந்த நேரத்திலே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு துஆ செய்தார்கள். அல்லாஹ்வுக்கு முன்னால் ஒரு துஆ செய்தார்கள். அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுடைய துஆ அது அணு ஆயுதத்தை விட பயங்கரமானது. அநியாயம் இழைக்கப்பட்டவருடைய கண்ணீர், கண்ணியமானவர்களே, நரக நெருப்பை விட பயங்கரமானது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள், அன்னி மக்லூபுன் ஃபந்தஸிர். யா அல்லாஹ், நான் 950 வருடங்கள் வாழ்ந்தேன், என்னை வெறுமனே 85 பேர்கள் தான் ஏற்றுக்கொண்டார்கள், மற்றவர்கள் யாரும் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் தோல்வி அடைந்து விட்டேன் என்று அல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள். ஃபதஆ ரப்பஹு அன்னி மக்லூபுன். யா அல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே முறைப்பாடு செய்தார்கள். அடியார்களுடைய திருப்தியை பெறவில்லை, அதிகாரிகளுடைய திருப்தியை பெறவில்லை, அல்லாஹ்விடத்திலே சொல்கிறார்கள். ஃபதஆ ரப்பஹ், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள், அன்னி மக்லூப், நான் தோல்வி அடைந்து விட்டேன், ஃபந்தஸிர், எனக்கு நீ உதவி செய்வாயாக. கண்ணியமானவர்களே, ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு துஆ, எனக்கு நீ உதவி செய் ரப்பே, ஒரு வார்த்தை. கண்ணியமானவர்களே, எந்த அல்லாஹ்வுடைய படைப்பு தண்ணீர் இல்லை என்றால் இந்த உலகமே இருக்க மாட்டாதோ? தண்ணி இல்லைன்ற உலகத்தில் வாழ இயலாது.
சாப்பிடாம ஒரு மனுஷனுக்கு இருக்கேனும், தண்ணி குடிக்காம இருக்கேனாது. அத்தியாவசியமான ஒன்றுதான் தண்ணீர். பூமியை படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ் தண்ணீரை படைத்தான். சுவர்க்கத்தில் ஓடுவது, அல்லாஹ் சுவர்க்கத்தை பற்றி பேசுகின்ற போதெல்லாம் சொல்கிறான், தண்ணீரை கொண்டு சுவர்க்கத்தை நாங்கள் அழகுபடுத்தி இருக்கின்றோம். தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார், சுவர்க்கத்துக்கு கீழால் ஆறுகள் ஓடும், நதிகள் ஓடும் என்று சுவர்க்கத்தை கூட தண்ணீரை வைத்து அல்லாஹ் அழகுபடுத்தியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நிஅமத்து தான், அருள் தான் தண்ணீர். கண்ணியமானவர்களே, அதே நேரத்தில் இந்த உலகத்தில் அநியாயம் செய்தவர்கள், அவர்களை அழிப்பதற்கு அல்லாஹ் முதலாவது பாவிச்ச ஆயுதம் அணு ஆயுதம் அல்ல, நெருப்பு அல்ல, காற்று அல்ல. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நிஅமத், உலகத்தில் நாய்க்கும் அல்லாஹ் தண்ணீரை கொடுக்கின்றான். அல்லாஹ் இல்லை என்று சொல்லக்கூடியவனுக்கும் அல்லாஹ் உலகத்தில் தண்ணீரை கொடுக்கின்றான். இரக்கமுள்ள ரப்புல் ஆலமீன் பூமியை படைப்பதற்கு முன்னால் எந்த தண்ணீரை படைத்தானோ அந்த தண்ணீர் தான் உலகத்தில் ஏற்பட்ட முதலாவது அழிவுக்கு காரணம். அநியாயம் செய்த ஒரு சமூகத்தை முதலாவது உலகத்தில் ஏற்பட்ட அழிவு நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் ஏற்பட்டது. உலகமே அழிந்தது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கப்பலை தவிர, அந்த கப்பல் பயணித்த அந்த கடலை தவிர உலகத்தில் இருந்த எல்லா படைப்பினங்களும் அழிக்கப்பட்டது. ஏன்? அல்லாஹ்வுடைய மாளிகை காபத்துல்லாவும் அழிக்கப்பட்டது. அநியாயத்துக்கு முன்னால் அல்லாஹ் அநியாயக்காரர்களை அழிக்கின்ற போது தன்னுடைய வீட்டையும் சேர்த்துத்தான் அழித்தான். மலைகளை அழித்தான், மரங்களை அழித்தான், உலகமே அழிந்தது. ஏன்? அநியாயம் செய்தவர்கள் அழிந்து போவார்கள், அநியாயம் செய்தவர்கள் அழிக்கப்படுவார்கள் என்பதை அல்லாஹ் உலகத்துக்கு காட்டுகிறான். தண்ணீர் தான் உலகத்தில் ஒரு சமூகம் அழிக்கப்படுவதற்கு அல்லாஹ் பாவிச்ச முதலாவது ஆயுதம் தண்ணீர். அது ரஹ்மத்தும் தான், அது நோய்க்கு ஷிஃபாவும் தான், அது தாகத்தை தீர்க்கக்கூடியதும் தான், அது பசிய போக்கக்கூடியதும் தான், அழுக்கை போக்கக்கூடியதும் தான், நஜீஸை சுத்தப்படுத்தக்கூடியதும் தான். அதே நேரத்தில் அல்லாஹ் இந்த உலகத்தை அழிப்பதற்கு முதலாவது பாவிச்சது தண்ணீர். அல்லாஹ் சொல்றான், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகத்தை, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அநியாயம் இழைக்கப்பட்டார்கள், அநியாயம் செய்தவர்களை அழிப்பதற்கு நாம் என்ன செய்தோம்? ஃபஃபதஹ்னா அப்வாபஸ் ஸமா, வானத்துடைய கதவுகளை நாங்கள் திறந்தோம். இன்றைக்கு டேம் திறக்கப்படுற மாதிரி, பாலம் திறக்கப்படுற மாதிரி, டெப் திறக்கப்படுற மாதிரி, அணைக்கட்டுகள் திறக்கப்படுற மாதிரி அல்லாஹ் சொல்றான், அப்வாபஸ் ஸமா, வானத்துடைய கதவுகளை நாங்கள் திறந்தோம். பிமாஇன் முன்ஹமிர், வீரட்டு பாயக்கூடிய தண்ணீர், வானத்திலிருந்து பொழிந்த ரஹ்மத்தாக பொழியக்கூடிய மலையை அதாபாக நாங்கள் மாற்றிவிட்டோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தை நாங்கள் அழித்தோம் என்று அல்லாஹ் பேசுகின்றான். கண்ணியமானவர்களே, அந்த சமூகம் அழிக்கப்பட்டதும் ஆஷுராவுடைய தினத்தில் தான், முஹர்ரம் மாதத்துடைய 10வது தினத்தில் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகத்தினர்கள் அழிக்கப்பட்டார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் குர்ஆனில் 2 விதமான நன்றிகளை அல்லாஹ் பேசுகின்றான். ஒரு சமூகம் எப்போது நன்றி கட்ட சமூகமாக வாழ்வார்களோ அந்த சமூகம் அநியாயக்கார சமூகம். குர்ஆன் பேசுகிறது. ஒரு சமூகத்தை அல்லாஹ் அழிக்க விரும்பினால் அந்த சமூகத்துக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுப்பான், அதிகாரத்தை கொடுப்பான், ஆடம்பர வாழ்க்கையை கொடுப்பான். அல்லாஹ்வை மறந்து விடுவார்கள், நன்றி செலுத்த மாட்டார்கள். இப்போது அல்லாஹ் அவர்களை அழித்து விடுவான். கண்ணியமானவர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு எப்படி நன்றி செலுத்தினார்கள் என்ற பாடத்தை இந்த மாதத்திலே நாங்கள் பெற வேண்டும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ், என்ற சமூகத்துக்கு முன்னால நான் தோத்துட்டேன், எனக்கு உதவி செய். இப்ப அல்லாஹ் பார்த்தா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை ஏற்றுக்கொண்ட 85 பேரையும் பாதுகாக்கணும், மற்ற உலகத்துடைய எல்லா படைப்பினங்கள், எல்லா வஸ்துக்கள், எல்லா மனிதர்களையும் அழிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய நாட்டம். இப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கட்டளை இடுறான், நீங்க ஒரு கப்பலை கட்டுங்க. குர்ஆன் பேசுது, உலகத்தில் முதலாவது கப்பலை தயாரிச்சது ஒரு நபி. ஒரு நபிதான்
நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாத்திரம் தனியே இருந்து ஒரு கப்பலை செஞ்சாங்க. குர்ஆன் பேசுது யஸ்னஉல் ஃபுல்க். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கப்பலை கட்டினார்கள். கண்ணியமானவர்களே, நீண்ட சம்பவம். கப்பலை கட்டினதுக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய கட்டளை, நீங்க எல்லாரும் அந்த 85 பேரும் கப்பல்ல ஏறணும். கப்பல்ல ஏறுறாங்க. ஏறினத்தோட அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு துஆவை குர்ஆன்ல சொல்லி கொடுக்கிறார். குர்ஆன்ல அந்த துஆவை அல்லாஹ் பேசுறான். நாங்க வாகனத்துல உட்கார்ந்ததோட என்ன, சுப்ஹானல்லதி சக்கர லனா, அல்லாஹ்வை நாங்க புகழ்றோம். இந்த வாகனத்தை தந்தது அல்லாஹ் தான். இந்த வாகனத்துல நான் போறேன், எங்க போயிட்டு முடிவேன்னு எனக்கு சொல்லல. அதனால நான் சொல்றேன், வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். வாகனத்துல போறோம், சில நேரத்தில் ஜனாசாவாக தான் வீட்டுக்கு வருவோம். சஃபர் துவால என்ன சொல்றோம், வ இன்னா, என்ற வாழ்க்கை சுவர் இல்ல. பிரயாண துவா எதை சொல்லி தருது? பிரயாண துவா மரணத்தை எங்களுக்கு உணர்த்துது. வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். நான் பிரயாணம் போறது நான் போற ஊருக்கு இல்ல, சில நேரத்தில் இந்த பிரயாணம் அல்லாஹ்விடத்தில் நான் போகக்கூடிய என்ற கடைசி பிரயாணமாக இருக்கலாம். அதனால தான் சொல்றோம், வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். நாங்க எல்லாரும் அல்லாஹ்விடத்தில் போய் கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வை நோக்கி பயணிக்கிறோம். கண்ணியமானவர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய சமூகத்தையும் கப்பல்ல அல்லாஹ் உட்கார வச்சான். கப்பல்ல ஏறுங்க, எல்லாரும் அழிக்க போறேன். கப்பல்ல ஏறி உட்கார்ந்த உடனே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றான், அந்த கப்பலை ஓட்டினது நூஹ் அலைஹிஸ்ஸலாம். இந்த கப்பலை அவங்க தான் தயாரிச்சாங்க, அதை செலுத்தினதும் அவங்க தான். ஒரு நபி, ஒரு ரசூல். فَإِذَا اسْتَوَيْتَ أَنْتَ وَمَن مَّعَكَ عَلَى الْفُلْكِ. நூஹே, நீங்களும் உங்களோடு இருக்கக்கூடியவர்களும் கப்பலில் அமர்ந்தவுடன் فَقُلْ الْحَمْدُ لِلَّهِ الَّذِي نَجَّانَا مِنَ الْقَوْمِ الظَّالِمِينَ. நீங்க கப்பல்ல உட்கார்ந்த உடனே பெருமை பேசக்கூடாது. அல்லாஹ் எங்களை பாதுகாக்கிறான், எல்லாரையும் அழிக்க போறான், நான் தான் கப்பலை செஞ்சிருக்கிறேன், எல்லாரும் ஓடி வந்து ஏறுங்க, எங்களை எல்லாரையும் அல்லாஹ் பாதுகாக்க போறான், ஏண்ட முயற்சி என்று நீங்க உங்களை பத்தி பெருமையாக பேச வேணாம். அல்லாஹ் சொல்றான், ஃபகுல் அல்ஹம்துலில்லாஹ். நூஹே, நீங்களும் உங்களோடு இருக்கக்கூடியவர்களும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள். இன்னும் அவங்களை அழிக்கல, சமூகத்தை அழிக்கல. அழிக்கிறதுக்கு முன்னாலே அல்லாஹ் சொல்றான், நீங்க அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்க. எப்படியான அல்லாஹ்? அல்லதீ நஜ்ஜானா மினல் கௌமில் ஸாலிமீன். அநியாயக்காரர்களை விட்டும், அநியாயம் இழைக்கக்கூடியவர்களை விட்டும் எம்மை பாதுகாத்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று நூஹே, நீங்களும் உங்களுடைய சமூகத்தாரும் உங்களை ஏற்றுக்கொண்டவர்களும் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். கண்ணியமானவர்கள், இதில் அல்லாஹ் எதை சொல்லித்தாரான் தெரியுமா? இந்த முஹர்ரமுடைய மாதத்துடைய நோன்பு வெறுமனே எங்கட பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கு மட்டுமல்ல. முஹர்ரம் மாதத்துடைய இந்த ஆஷூராவுடைய நோன்பு, இந்த தாசுஆவுடைய நோன்பு எதுக்கு தெரியுமா? உடம்பால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சொல்றான் அவங்கள பார்த்து, ஃபகுல், நீங்க நாவால சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹில்லதி நஜ்ஜானா மினல் கௌமில் ஸாலிமீன். துஆ பாடமாய் கொள்ளணும். அநியாயக்கார ஆட்சியை விட்டும், அநியாயக்காரர்களை விட்டும் எம்மை பாதுகாத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று நூஹே, நீங்களும் உங்களை ஏற்றுக்கொண்ட முஃமின்களும் சொல்ல வேண்டும். அல்லாஹ் எதை விளங்கப்படுத்துறான்டா, நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதங்கள் 3 இருக்குது. அதுல முக்கியமாக 2 விதத்தை குர்ஆன் பேசுது. ஒன்று, நாவால அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது, நாவால அல்லாஹ்வை புகழ்றது. இது அல்லாஹ்வுக்கு ஒரு அடியான், அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதன் அல்லாஹ்வுக்கு முதலாவது நன்றி செலுத்தக்கூடிய ஆக குறைந்த பட்சமான நன்றி நாவால அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்றது. இது ஆக குறைஞ்ச, எல்லாருக்கும் மேலும் காசு தேவையில்ல, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல 5 சூறாக்கள் அல்லாஹ் குர்ஆன்ல ஆரம்பிக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ் என்று ஆரம்பிக்கிறான். சூரத்துல் ஃபாத்திஹா முதலாவது சூரா அல்ஹம்துலில்லாஹ் என்று ஆரம்பிக்கப்படுது. சூரா சபா அல்ஹம்துலில்லாஹ் என்று ஆரம்பிக்கப்படுது. சூரா கஹஃப் அல்ஹம்துலில்லாஹ் என்று ஆரம்பிக்கப்படுது. சூரா ஃபாத்திர் அல்ஹம்துலில்லாஹ் என்று ஆரம்பிக்கப்படுது. சூரத்துல் அன்ஆம் அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களை பத்தி பேசப்படக்கூடிய சூரா அல்ஹம்துலில்லாஹ் என்று ஆரம்பிக்கப்படுது. அல்லாஹ் நாவால ஒரு அடியான் தன்னை புகழ்றத அல்லாஹ் விரும்புறான். அதனாலதான் ஒரு சமூகத்தை அழிக்கும் போது, இன்னும் ஒரு சமூகம் பாதுகாக்கப்படும் போது அல்லாஹ் சொல்றான், நாவால நீங்க என்ன புகழுங்க. கண்ணியமானவர்களே, சுவர்க்கவாதிகள் குர்ஆன் பேசுது.
சுவர்க்கத்துக்கு செல்லும் வரைக்கும், சுவர்க்கத்தை கண்ணால் காணும் வரைக்கும் அல்லாஹ்வுடைய பயத்தோடு இருப்பாராம். ஏனென்றா சில பேர்கள் சுவர்க்கத்துடைய வாசல்ல வச்சு அல்லாஹ் சொல்லுவானாம், நீ சுவர்க்கத்துக்கு தகுதி இல்லை, நீ நரகத்துக்கு போயிடு. சுவர்க்கத்துக்குள்ளால் காலை வைக்கும் வரைக்கும் ஒரு சுவர்க்கவாதி பயந்து கொண்டே இருப்பார். என்னுடைய முடிவு என்னவாகும்? கண்ணியமானவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான், சுவர்க்கவாதிகளை பார்த்து அல்லாஹ் சொல்லிடுவானாம், நீங்க சுவர்க்கத்துக்குள்ளால போங்க என்று சொல்லக்கூடிய நேரத்தில் சுவர்க்கவாதிகள் சொல்லக்கூடிய வார்த்தைய, ஓதக்கூடிய விக்ர, துஆவ, ஹம்த அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். ஜன்னாத்து ஆதரின் யதுகுலூனஹா, சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்துக்குள்ளால போவாங்க. யுஹல்லவுன ஃபீஹா மின் அஸாவிர மின் ذهب வலுலுஆ, ஆபரணங்கள் அணிஞ்சு கொண்டு போவாங்க, முத்துக்கள் அணிஞ்சு கொண்டு போவாங்க, கிரீடங்கள் அணிஞ்சு கொண்டு போவாங்க. வலிபாசுஹும் ஃபீஹா ஹரீர், உலகத்தில் பட்டாடைய ஆண்கள் அணியிறது ஹராம். அல்லாஹ் சொல்றான், சுவர்க்கவாதி சுவர்க்கத்துக்குள்ளால போகக்கூடிய நேரத்தில் சாதாரண உடுப்போடு அவருக்கு போகலா. அவருடைய தலையில கிரீடம் இருக்கும், அவருடைய கழுத்துல மாலை இருக்கும், முத்தால் செய்யப்பட்ட மாலை இருக்கும். அவருடைய உடுப்பு சுவர்க்கத்துடைய உடுப்பு, பட்டாடைகளை அல்லாஹ் உடுப்பாட்டி சுவர்க்கத்துக்குள்ளால அல்லாஹ் அவரை போ சொல்லுவான். அந்த நேரத்தில் ஒரு சுவர்க்கவாதி என்ன சொல்லுவார் தெரியுமா? வகாலு அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஸ்ஹப அன்னல் ஹஸன். சுவர்க்கத்துக்குள்ளால கால வைக்கக்கூடிய நேரத்தில் எப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம் பாதுகாக்கப்பட்ட நேரத்தில், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துடைய அழிவை விட்டும் பாதுகாக்கப்பட்ட நேரத்தில் கப்பல்ல அமர்ந்து கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை புகழ்ந்தார்களோ, அது போன்றுதான் ஒவ்வொரு சுவர்க்கவாதிகளும் சுவர்க்கத்துக்குள்ளால் காலை வைக்கின்ற போது சொல்வார்கள், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். நாவால அல்லாஹ்வை புகழ்வாங்க. சுவர்க்கத்திலும் அல்லாஹ்வுக்கு நன்றி தெரிவிப்பாங்க. அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? அதுஹப அன்னல் ஹஸன், உலகத்துடைய கவலைகள், உலகத்துடைய சிரமங்கள், உலகத்துடைய துன்பங்கள், உலகத்துடைய துக்கங்களை விட்டும் எங்களை பாதுகாத்து சுவர்க்கத்துக்குள்ள போக சொல்லிட்டான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ்வுடைய 2 திருநாமங்கள் எங்களுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு குர்ஆன்ல அல்லாஹ் 3 திருநாமங்களை சொல்றான். இந்த 3 திருநாமங்களும் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி எங்களுடைய துஆக்கள் உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு காரணமாக இருக்கும். அதுல முதலாவது ரப் என்ற வார்த்தை. அல்லாஹ்வுடைய முழு அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுடைய 100 திருநாமங்கள், 100க்கும் மேற்பட்ட திருநாமங்களுடைய சுருக்கம் தான் ரப் என்ற வார்த்தை. அதனாலதான் குர்ஆன்ல அல்லாஹ் நபிமார்கள் செய்த துஆக்களை பேசுறான். மிக குறிப்பாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இடங்கள்ல கேட்ட துஆக்களை அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். அந்த எல்லா துஆக்களிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாவிச்ச வார்த்தை என்ன தெரியுமா? ரப்பனா 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 ரப்பனா. அல்லாஹ்வை ரப்பு ரப்பு ரப் என்று அழைச்சாங்க. அல்லாஹ்வோட துஆக்களை ஏற்றுக்கொண்டான். எங்களுடைய துஆக்கள்ல அதிகமாக நாங்க அல்லாஹ்வை புகழணும். புகழக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய திருநாமங்களை சொல்லணும். அதுல விசேஷமாக ரப் என்ற வார்த்தையை சொல்லணும். ஒரு நாளைக்கு 17 ரக்காத் தொழுகிறோம். மாஷா அல்லாஹ், ஃபர்தான தொழுகைகள். இந்த 17 ரக்காத்திலையும் ஒரே சூறாவத்தான், சூரத்துல் ஃபாத்திஹாவத்தான் மடக்கி 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 நாங்க எல்லாரும் ஓதுறோம். சின்ன பிள்ளைகளுக்கும் பாடம். இந்த சூரத்துல் ஃபாத்திஹா எதை சொல்லி தருது தெரியுமா? நானும் நீங்களும் ஒரு நாளைக்கு குறைந்தது 17 தடவை எங்களுடைய நாவினால் அல்லாஹ்வை புகழ வேண்டும். சூரத்துல் ஃபாத்திஹால மொத்தமாக 7 ஆயத்துக்கள். அந்த 7 ஆயத்துக்களுடைய ஆரம்ப 5 ஆயத்துக்களிலும் நானும் நீங்களும் அல்லாஹ்வை தான் புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாவினால் அல்லாஹ்வை புகழ்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இந்த 5ம் அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள். அதுக்கு பின்னால தான் ஒரே ஒரு துஆவை செய்றோம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஒரு துஆவுக்காக வேண்டி 5 வார்த்தைகளால் 5 ஆயத்துக்களின் மூலம் அல்லாஹ் என்னையும் உங்களையும் நாவினால் புகழ வைத்திருக்கிறான். எனவே நாம் எல்லோரும் நாவினால் அல்லாஹ்வை புகழ வேண்டும் என்ற பாடத்தை இந்த முஹர்ரம் எங்களுக்கு படித்து தருகிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாவினால் புகழ்ந்தார்கள். சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்துக்குள்ளால் செல்கின்ற போது கூட அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு என்ன சொல்வார்கள்? இன்ன ரப்பனா லகஃபூருன் ஷகூர். ரப் என்ற வார்த்தை எங்களுடைய துஆக்களில் சேரும் போது எங்களுடைய துஆக்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும். இரண்டாவது கஃபூர் என்ற வார்த்தை. கஃபூர் என்ற வார்த்தையும் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தும். அதனாலதான் சுவர்க்கவாதி சொல்வாரே, இன்ன ரப்பனா
முதலாவது அல்லாஹ்வை ரப் என்று அழைப்பாரு, இரண்டாவது கஃபூர் என்று அழைப்பாரு. அவன் எல்லா பாவத்தையும் மன்னிச்சுட்டானே, சில பாவத்தை பத்தி என்கிட்ட கேட்கவே இல்லையே, கேள்வி கணக்கு கேட்கவே இல்லையே என்று உணர்ந்து சொர்க்கவாதி சொல்வார் என்ற ரப்பு கஃபூர். மூணாவது சொல்வாரு ஷக்கூர். அல்லாஹ்வுடைய மூணாவது அல்லாஹ் விரும்பக்கூடிய 3 திருநாமங்கள்ல முதலாவது ரப்பு, இரண்டாவது கஃபூர், மூணாவது ஷக்கூர். யா அல்லாஹ் நீ நன்றி உள்ளவன், அல்லாஹ் நன்றி உள்ளவன். அடியார்கள் தான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் அடியார்களுக்கு நன்றி செலுத்துறான். என்ன நன்றி? கொஞ்சம் அமல் செஞ்சோம், நிறைய பாவம் செஞ்சோம். கொஞ்சம் அமல் செஞ்சோம், நிறைய பாவம் செஞ்சோம். அல்லாஹ் பாவங்களையும் மன்னிச்சான், கொஞ்சம் செஞ்ச நன்மைகளை பெருக்கி அல்லாஹ் எங்களை சொர்க்கத்துக்கு அனுப்புறான். கொஞ்சம் கொடுத்தோம், அல்லாஹ் நிறைய தாரான். கொஞ்சம் புகழ்ந்தும் நிறைய ரப்பு தாரான். இதுதான் ஷக்கூர். அடியார்களுக்கு அல்லாஹ் நன்றி செலுத்துறான். இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டுதான் சுவர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்குள்ளால போவாங்க. இரண்டாவது கண்ணியமானவர்களே, குர்ஆன் பேசுது. இரண்டாவது விஷயத்தை சொல்லி முடிச்சுக் கொள்றேன். உடம்பால அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தொழிலை கொடுத்திருந்தான். நல்ல ஒரு தொழிலாளியாக இருந்தாங்க அவங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மகன அல்லாஹ் உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய நபியாக ரசூலாக அல்லாஹ் ஆக்கினான். பெரிய பாக்கியம் கொடுக்கப்பட்டாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல? யஅமலு ஆல தாவூத ஷுக்ரா. தாவூதுடைய குடும்பமே, நீங்க எனக்கு நன்றி செலுத்துறதுக்காக வேண்டி உங்களோட உடம்பால அமல் செய்யுங்க. தொழுங்க, நோன்பு பிடிங்க. நோன்பு பிடிக்கிறதால உடம்புக்கு வருத்தம். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நடிகார்களே, உடம்பால் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறது. அதனாலதான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுக்கு முன்னால மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வெற்றி கிடைச்சிச்சு. எப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஆஷூராவுடைய தினத்தில வெற்றியை கொடுத்தானோ, அதே போல அதே ஆஷூராவுடைய தினத்தில அதே புனிதமான மாதத்தில ஃபிரௌன அல்லாஹ் அழிச்சி, ஃபிரௌன் சமூகத்தை அழிச்சி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் பாதுகாத்தான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நடிகார்களே, அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் பாதுகாக்கப்பட்ட அந்த வருடத்தில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் வரைக்கும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக நாவினால் மாத்திரமல்ல, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நாவினால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார்கள். நாவினால் மாத்திரமல்ல, உடம்பாலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக அந்த காலத்திலே வாழ்ந்த நபிமார்கள், முஷ்ரிக்கீன்கள், யகூதிகள், நசாராக்கள் எல்லோரும் ஆஷூராவுடைய நோன்பை பிடித்திருக்கிறார்கள். நபி அவங்க மதீனாக்கு வந்ததுக்கு பின்னால ஹிஜ்ரி 2ல ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்ட நேரத்துல தான் இந்த ஆஷூராவுடைய நோன்பு சுன்னத்தான நோன்பாக ஆக்கப்பட்டுச்சு. அது வரைக்கும் ஜாஹிலியா காலத்தில் வாழ்ந்தவங்க கூட ஆஷூராவுடைய நோன்பை பிடிச்சிருக்கிறாங்க. என்ன காரணம்? நோன்பு பிடிக்கிற நோக்கம் என்ன வேண்டா, உடம்பால என்ற உடம்ப அல்லாஹ்வுக்காக சிரமப்படுத்தி தாகத்தோட பசியோட இருந்து களைப்போட இருந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது. இந்த 2 விதமான நன்றிகளையும் அல்லாஹ் தஆலா முஹர்ரமுடைய மாதத்தின் மூலமாக எங்களுக்கு சொல்லித்தாரான். நாவினாலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம், அல்லாஹ்வை புகழ்வோம், அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களை பற்றி பேசுவோம், அல்லாஹ்வை பற்றி பேசுவோம், அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை பேசி அதன் ஊடாக அல்லாஹ்வுடைய மகிமையை விளங்குவோம். அதே நேரத்திலே எங்களுடைய உடம்பால நாங்கள் தொழுகைகளின் மூலமாக, ஃபர்லான வணக்கங்களின் மூலமாக, நஃபிலான வணக்கங்களின் மூலமாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு வணக்கத்திலே ஈடுபடுகிறார்கள். காலெல்லாம் வீங்கி விடுகிறது. மனைவி அவர்கள் கேட்கிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, யா ரசூலல்லாஹ், நீங்க பாவமே செய்யறதில்ல, பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்க, நீங்க இப்படி கஷ்டப்பட்டு தொழ வேண்டுமா? என்ன சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அஃபலா அகூனு அபுதன் ஷக்கூரா. இங்க நான் தொழுகிறது சொர்க்கத்துக்கு போறதுக்கோ நரகத்தை விட்டு பாதுகாக்கப்படுறதுக்கோ அல்ல. நான் தொழுகிறது சொர்க்கத்தை அடைவதற்கோ நரகத்தை விட்டு பாதுகாக்கப்படுவதற்கோ அல்ல, எனது ரப்பை சந்தோஷப்படுத்துவதற்கு, என் ரப்பு எனக்கு செய்த பாக்கியங்களுக்கு, நிஅமத்துக்களுக்கு நன்றி உள்ள அடியானாக மாற வேண்டும் என்பதற்காக கால் கடுக்க கடுக்க, கால் வீங்க வீங்க நான் தொழுகிறேன் என்று நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய அடியார்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தையும் அல்லாஹ் சொல்றான் அபுதன் ஷக்கூரா, நன்றி உள்ள அடியான் என்று சொல்கிறான். என் நாவினால் அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றான் ஃபகும் மினஷ் ஷாக்கிரீன், மூசா நீங்க நன்றி உள்ள அடியானாக மாற வேண்டும். அதனால அல்லாஹ் தந்த வெற்றியை நினைச்சு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பெருமை அடிக்கல, மாறாக அல்லாஹ்வை புகழ்ந்தாங்க, நோன்பு பிடிச்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் பிடிச்சாங்க, சஹாபாக்களை பிடிக்குமாறு ஏவினாங்க. அந்த அடிப்படையில் கண்ணியமான அல்லாஹ்வுடைய எதிர்வரக்கூடிய நாளைய தினம் அது தாசுஆ என்று சொல்லப்படக்கூடிய யூதர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களை போல நாங்க ஆஷூராவை மட்டும் பிடிக்க மாட்டோம், அதுக்கு முந்தின நாள் தாசுஆவையும் நான் பிடிப்பேன் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வழிகாட்டினாங்க. நாளைய தினத்தில் பிடிக்கிறது. அதே நேரத்தில் கட்டாயமாக முக்கியமாக பிடிக்கப்பட வேண்டியது ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் திகதி ஆஷூராவுடைய தினம். 4 வழிமுறைகள்ல 4 முறைகள்ல இந்த நோன்புகள் எங்களுக்கு பிடிக்கலாம். முதலாவது 3 நாளும் பிடிக்கிறது. தாசுஆ
ஆஷூரா, அதுக்கு பின்னால் வரக்கூடிய 11வது நாள், சனி ஞாயிறு திங்கள் முடியுமானவங்க. இது ஆக ஏற்றமானது. இரண்டாவது கட்டம் தாசுஆ, சனியும் ஞாயிறும், தாசுஆ ஆஷூரா. மூணாவது கட்டம் சனி பிடிக்க கிடைக்கல, ஞாயிறும் திங்களும். நாலாவது கடைசி கட்டம், உங்களுக்கு சனியும் பிடிக்கல, நோம்பு பிடிக்கிற கொஞ்சம் கஷ்டம், தொழிலுக்கு போகணும், வியாபாரத்துக்கு போகணும், டயர்ட் ஆகிறோம், பாரமான வேலைகளை செய்கிறோம் என்றால் குறைந்தபட்சம் ஞாயிற்றுக்கிழமையாவது பிடிப்பது மிக ஏற்றமானது. 4 விதங்களில் இந்த நோன்புகளை நோட்டுக்கொள்ளலாம். சென்ற வருடத்துடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்குகின்றான். சென்ற மாதம் பிடித்த அரஃபாவுடைய நோன்பின் மூலமாக அல்லாஹ் 2 வருடங்களுடைய பாவங்களை மன்னித்தான். அரஃபாவுடைய நாளும் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆஷூராவுடைய நாளும் குர்ஆனில் பேசப்பட்டிருக்கிறது. ஃபிரௌனை பார்த்து அல்லாஹ் என்ன சொன்னான்? அவன் அழிக்கப்பட்ட நேரத்தில் ஃபல்யௌம நுனஜ்ஜீக, இன்றைய நாளில் உன்னை நான் பாதுகாப்பேன், உன்னுடைய உடம்பை பாதுகாப்பேன், உயிரை பறித்து விட்டேன், உன்னை அழித்து விட்டேன், உன்னுடைய உடம்பை நான் பாதுகாப்பேன் என்று அல் யௌம் என்று ஆஷூராவுடைய நாள், முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள் குர்ஆனில் சொல்லப்பட்ட நாள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அநியாயங்களை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட நியமத்துக்களுக்கு நாவினாலும் உடம்பினாலும் உள்ளத்தினாலும் அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை அனுபவிக்கக்கூடிய நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்ற பாடத்தை இந்த மாதத்தில் பிடிக்கக்கூடிய நோன்புகளும் இந்த மாதத்தில் செய்யக்கூடிய ஏனைய அமல்களும் எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. வல்லநாயன் அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை அனுபவிக்கின்ற அதே அளவுக்கு அதை விட அதிகமாக அல்லாஹ்வை நாவினாலும் அல்லாஹ்வை உடம்பினாலும் உள்ளத்தினாலும் நன்றி செலுத்தி அல்லாஹ்வை போலக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் மாதா பிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு இந்த உலகத்தை விட்டு